கடை வெங்காய போண்டா. ரோட்டோரமாக நடந்து போயிட்டுருக்கும்போது அப்படியே காற்றுல அந்த வெங்காய போண்டா வாசம் வரும் பாருங்கள், நாக்கில் எச்சி ஊறும். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 2லேருந்து 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கின வெங்காயத்தை இந்த மாதிரி கைட்டை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதெல்லாம் தனியாக பிரிகிற மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி. இது காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க, கலர் நல்லா சூப்பராக வரும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக நறுக்குன கருவேப்பிலை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. இதை மட்டும் முதல்ல நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் மாவு எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போதைக்கு. உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடியை போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம வச்சிட்டோன்னா வெங்காயத்துலேருந்து நல்லா தண்ணீர் விட்டுரும். வெங்காயத்துலேருந்து தண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம மாவு போட்டு பிசைஞ்சோன்னா பிசையும் போதில் தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அதனால் எண்ணெய் உங்களுக்கு கம்மியாக குடிக்கும். நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு கோதுமை மாவு பிடிக்கலைன்னா நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. அடுத்து போண்டா நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம், வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதும். வாசத்துக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். தண்ணியாக இருந்துச்சுன்னா ரொம்ப எண்ணெய் குடிச்சிரும், பார்த்துக்கோங்க. உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கையை நல்லா தண்ணியில் நனைச்சிக்கோங்க, கையில் ஒட்டாமல் வரும். இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கலாம். உருண்டை எல்லாமே ரெடி. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க வேண்டியதா. அடிக்கனமான பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடாகையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிருந்த போண்டாவை சேர்த்து
வாழைக்காயிலேருந்து ஒன்று எடுத்து இந்த மாவில் நல்லா கோட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தெளித்து நல்ல சாஃப்ட் டோவாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க. முறுக்கு சுடுறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடாக இல்லைன்னா முறுக்கு எண்ணெய் குடிச்சிரும். அடுத்து இந்த முறுக்கு அச்சிலையும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. 2 இதுலேயுமே தடவி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து குழலில் வச்சு அமுக்கி விட்டுடலாம். மாவு வைக்கும் போதில் முக்கால் இதுக்கு மட்டும் வைங்க. முழுசாக வச்சிங்கன்னா நம்மளால் பிழிய முடியாது. நல்லா டீப்பான கடாயை எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சா என்னன்னு பார்க்குறதுக்கு சின்னதாக முதல்ல போட்டு பாருங்கள். போட்ட உடனே அது எலும்பி வரணும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் முறுக்க பிழிஞ்சு விட்டுருங்க. நான் இங்கே டேரெக்டாக எண்ணெயிலேயே பிழிஞ்சிட்டேன். அப்படி இல்லைன்னா கரண்டியில் பிழிஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான பொட்டுக்கடலை பட்டர் முறுக்கு நம்ம செஞ்சாச்சு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.